ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்த பிறந்து 10 நாளில் இருந்து அந்த குழந்தைக்கு மருந்துன்னு ஒன்று கிராமங்கள்ல எல்லாம் தருவாங்க. ஆனால் இப்போது சிட்டியில் இருக்கவங்களும் சரி, கிராமத்தில் இருக்கவங்களும் சரி, பிறந்த குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால இந்த மருந்தை கொடுக்கறதில்ல. ஆனால் இன்னமும் கிராமங்களில் இருக்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மருந்து அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்குறதுனா, குழந்தையோட இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்கு தான். அவங்க உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும், அவங்க இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப குயிக்காக வேகமாக இதாகிறதுக்காகவும் தான் இந்த மருந்து கொடுக்குறது. இதில் என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜாதிக்காய், மாச்சக்காய், பூண்டு, நாட்டு பூண்டு, திப்பிலி, வசம்பு, சுக்கு. இது வந்து ஒரு குளுவை அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்களில் சொல்லுவாங்க. இதில் என்னென்ன இலை இருக்குதுன்னா, துளசி இலை, தூதுவளை, அப்புறம் வேலிப்பருத்தி செடி அப்படின்ட்டு நிறைய இலைகளை அதை பறிச்சுட்டு வந்து அதை கழுவி அதை அரைச்சி இந்த மாதிரி அதை உருட்டி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு, குழந்தைக்கு டெய்லியும் இந்த உரைப்பான் உரைக்கும்போது இது கூட லைட்டாக இதையும் ஒரு 3 டைம் உரசிட்டு இந்த எல்லாத்தையும் உங்களோட தாய்ப்பால் அப்படி இல்லைன்னா வெந்நீர் வச்சு அதில் இந்த மருந்தையெல்லாம் கொடுக்கலாம். அடுத்தது என்னென்னா கட்டி பெருங்காயம். இப்போ இதில் ஒவ்வொன்றும் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் எதுக்காக கொடுக்குறது அப்படின்னா, குழந்தைய நல்லா தூங்க வைக்கிறதுக்காக. நல்லா தூங்குவாங்க. இது குடிச்சிட்டாங்கன்னா குழந்த நல்லா தூங்குவாங்க. நல்லா தூங்குறதுனால என்ன ஆகும், அவங்களோட உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க நல்லா முழிச்சிருக்க டைமில் அவங்க உடம்பு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக இந்த ஜாதிக்காய் கொடுக்குறாங்க, நல்ல தூக்கம் வரணுங்கிறதுக்காக. இது என்னென்னா, இது மாச்சக்காய். இது குழந்தையோட உடம்பை சீக்கிரமே இறுகிறதுக்கும் அவங்க உடம்பு நல்லா வலுவாகிறதுக்குமா இந்த மாச்சக்காயை கொடுக்குறாங்க. இது திப்பிலி எதுக்கு கொடுக்குறதுனா, அவங்களுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காகவும், அவங்க சாப்பிட்ற உணவுகள் சீக்கிரம் ஜீரணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த திப்பிலி தருவாங்க. பூண்டு எதுக்காகன்னா, அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஸ்டொமக் பெயின் வரக்கூடாது. குழந்த பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு அடிக்கடி ரொம்ப தலைவலி வரும், வயிறு வலி வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூண்டை சாப்பிட்டா அந்த பூண்டையும் உரசிட்டு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக இந்த வசம்பு எதுக்காகன்னு பார்த்தோம்னா, வசம்பு குழந்தையோட நாக்கு நல்லா பேசுகிறதுக்காகவும், அவங்களுடைய செரிமானத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காகவும் தான் இந்த வசம்பு. அடுத்து இஞ்சி. இது இஞ்சி காஞ்சது, அதாவது சுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சுக்கு. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, சுக்கு சாப்பிட்டாலும் அவங்களோட செரிமானத்தன்மை அதிகமாகும். அவங்களுடைய அந்த ஜீரணத்தன்மை குயிக்காக இதாகணும், அவங்களுடைய வயிறு எல்லாத்துக்கும் பழகணும் அப்படிங்கிறதுக்காக சுக்கு. அடுத்தது பெருங்காயமும் அதே மாதிரி தான். அவங்க வயிற்று பொருமல், அப்புறம் இந்த வயிறு உப்ன மாதிரி இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பெருங்காயம் இதெல்லாம் தரும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, குழந்தைய டெய்லியும் ஈவினிங் டைமில் குளிக்க வைப்போம் இல்லையா, ஒரு 3:30-4 மணி இந்த லெவலில் குளிக்க வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டுவிட்டு, அவங்க காது கண் எல்லாம் தொடச்சி எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா இதை சுடு தண்ணி அப்படி இல்லைன்னா தாய்ப்பாலில் ஒரு கல்லில் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை வேப்பெண்ணெய் விளக்கில் சுற்றணும். இது எல்லாத்தையும் வாட்டி எடுத்து அதுக்கப்புறமா இதை உரசி, இந்த ஒரு காய் இருக்குன்னா, இது நான் ஆல்ரெடி உரச்சி ஊற்றிட்டுருக்கேன். இந்த காயை என்ன பண்ணணுன்னா, இந்த காயை ஒரு 3 உரசு. உங்களோட குழந்த வெயிட்டை பொறுத்து நீங்கள் இதை உரைக்கிறத அளவை இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் உரைச்சி உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது உங்கள் குழந்த ரொம்பவே நல்லா இருப்பாங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்த நல்லாவே தூங்குவாங்க. தூங்குறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த ஜாதிக்காய் அது மாதிரி இது ரொம்பவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது. எல்லாமே கரெக்டான அளவில் எடுத்து கொடுக்கும்போது குழந்த ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படி இதெல்லாம் கொடுக்க முடியல, இது எங்கே கிடைக்கும், இதெல்லாம் வாங்க முடியலைங்கிற பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் கேட்டோன்னா மருந்துன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் அந்த மாத்திரையை உரசிட்டு அதை உங்கள் தாய்ப்பால்லையோ இல்லை சுடு தண்ணியிலையோ
நீங்கள் அவங்க சொல்கிற அளவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை குழந்தைக்கு ரெகுலராக கொடுக்கலாம். இது அவங்க 1.5 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்களோட பாடி நல்லாயிருக்கும், வெயிட் வந்து நல்லா கெயின் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.